நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமது உள்ளத்தில் உரைபவள் நான் மட்டுமே என்பதனை உறுதி செய்யுங்கள். அதனால் எனது தவிப்பு எல்லை விலகும். இது எத்தகைய கூற்று தேவி? தாம் சத்தியத்தை அறியாதவர் அல்லவே. எனது ஹிருதயத்தின் சரிபாதையில் நிறைந்திருப்பவர் ஈசனே. அவ்வாறு இருக்க தம்மை சாந்தப்படுத்துவதற்கு எனது ஹிருதயத்தில் பூரணமாக நிறைந்திருப்பது தாம் எனவா? ஆகட்டும். தம் ஹிருதயத்தில் பாதியில் ஈசன் வசித்தால் மிஞ்சியுள்ள தம் ஹிருதயத்தில் நிறைந்தது நான் ஒருவள்தானே? அதையேனும் உறுதி செய்யுங்கள். அது சத்தியமே. எஞ்சியுள்ள என் ஹிருதயத்தின் பகுதியில் தாமும் நிறைந்திருக்கிறீர்கள். ஓம் வைஷ்ணவே நமஹ. ஓம் வைஷ்ணவே நமஹ. ஓம் வைஷ்ணவே நமஹ. ஓம் வைஷ்ணவே நமஹ. நானுமா? அப்படியெனில் வேறு யார் உள்ளார்கள் சுவாமி? எனது அன்புக்குரிய அநேக பக்தர்கள், எனக்கு பிரியமான சிருஷ்டியும் உள்ளது. இவை அனைத்துமே எனது ஹிருதயத்தின் சரிபாதி பாகத்தில் தம்முடன் குடிகொண்டுள்ளது. ஜீவித்திருக்கும் நிலையில் நாராயணரை நாம் அடையவில்லை. ஒருவேளை நாம் மரணத்தின் வாயிலாக அவரை அடையலாம். நம் வாழ்வனைத்தும் நாராயணருக்கு உரியதே. அதைத் தவிர பிறருக்கு இந்த வாழ்வை அர்ப்பணிக்க இயலாது. இனியும் நாம் தாமதித்தல் உச்சிதமல்ல. என் ஹிருதயத்தில் வாசம் செய்பவர் நீங்கள் மட்டுமே. இந்த சிருஷ்டி எனக்கும் பிரியமானதே சுவாமி. எனினும் எனது ஹிருதயம் தமக்கு மட்டுமே உரியது. அதனை தம்மை தவிர வேறு எவரோடும் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்க தம் ஹிருதயத்தில் என்னை தம் பக்தர்களோடு நிலைத்திருக்க செய்வது ஏன்? இருப்பினும் சத்தியம் இதுவே. எனில் இச்சத்தியம் மாற்றத்திற்கு உட்பட வேண்டும். தமது ஹிருதயத்தில் நான் மட்டுமே வசிக்க வேண்டும். அது சாத்தியமல்ல. ஜகத்தினை பரிபாலிப்பவர் திருவாயில் இவ்வார்த்தைகள் வெளிப்படுவது வியப்பளிக்கிறது. தாம் விரும்பினால் எதையும் நிகழ்த்த இயலும். எனினும் தாம் இதனை விரும்பவே இல்லை. எனக்கு தமது அன்பானது அதன் பரிபூர்ணத்துவத்தோடு கிட்ட வேண்டும். ஒருவேளை அது சாத்தியமில்லையே, என்னை தமது இதயத்திலிருந்து தாம் வெளியேற்றலாம். பக்தர்களோடு தாம் வசிக்கலாம். என்னிலும் தம் மீது அதிக அன்பு உடையவர்கள் அல்லவா? என்னை காட்டிலும் அதிக பிரியமானவர்கள் அல்லவா?
நாராயணரே, எங்கள் வாழ்வின் இந்த இறுதி காலத்திலும் தாம் மட்டுமே எங்கள் சிந்தனையில் குடிக்கொண்டவர். ஏன் இவ்வாறு அனர்த்தம் உரைத்தீர்கள்? நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பிரிய இயலும்? தம் சினத்தினை கைவிடுங்கள். தமது இந்த குரோதம் தணிந்த பிறகு இதை குறித்து நாம் மீண்டும் உரையாடலாம். தமது சிந்தனையானது தவறென்று தாம் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. இல்லை, என் நிர்ணயத்தில் மாற்றமில்லை. சற்று பொறுங்கள். உங்கள் கடும் தவத்தால் நான் உள்ளம் குளிர்ந்தேன். எனது ஐயம் மெய்யென உறுதியானது. அவர் உள்ளத்தில் நான் இல்லை. நான் அவர் மீது பாராட்டும் அன்பை போல் அவருக்கு என் மீது அன்பு இல்லை. ஹரிநாராயணரே, தாங்கள் எங்கள் பிரார்த்தனையை ஏற்றீர்களா? நாங்கள் விரும்பும் வரத்தினை அளிப்பீர்களா? இல்லாவிடில் மரணத்தை தழுவ எங்களை அனுமதியுங்கள். ஏனெனில் தமது தரிசனத்தை பெற்ற பின்பும் எங்கள் விருப்பம் நிறைவேறாவிடில் அதனினும் கடும் தண்டனை எங்களுக்கு வேறேதும் இருக்க இயலாது. வரத்தை வேண்டுங்கள். அதை அவசியம் அளிப்பேன். வரமல்ல, நாங்கள் ஐவருமே தம்மை எங்கள் வரனாக அடைய விரும்புகின்றோம். எங்கள் தவம் பரவசம் அளித்திருந்தால் எங்களை தமது மனைவிகளாக ஏற்க வேண்டுகிறோம். அத்துடன் எங்களோடு வசிக்க வேண்டும். நாராயணரே, எங்கள் விருப்பத்தை தாம் நிறைவேற்றினால் ஏனைய சிருஷ்டி முழுவதையும் தாம் மறக்க வேண்டும். இது மட்டும் உள்ளத்தில் நிறைந்த நினைவுகள் அனைத்தையும் தாம் களைய வேண்டும். அப்போதுதான் தம்மால் என்றும் எங்களை விலகாதிருக்க இயலும். இதையே வரமாக அளியுங்கள். இதுவே உங்கள் விருப்பமெனில் தமது இந்த விருப்பம் அவசியம் நிறைவேறும். நான் இன்றே இந்த க்ஷணமே என் தற்போதைய நினைவுகள் அனைத்தையும் மறக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் வதனத்தை ஆக்கிரமித்துள்ள துன்ப ரேகைகள் பெரும் அனர்த்தத்தை சுட்டிக் காட்டுகின்றன. எதை என்னை பயந்தேனோ அதுவே நிகழவுள்ளது பார்வதி. நாராயணர் அப்சரஸ்களான அந்த 5 சகோதரிகளின் விருப்பங்களை ஏற்றுக்கொண்டார். இனி அவர்களின் உத்தரவின் பேரில் பாதாளத்தில் தான் வசிப்பார். அத்துடன் தன் உண்மை சொரூபத்தின் நினைவு அனைத்தையும் மனதிலிருந்து அழித்து விடுவார். எனில் இனி நம்மில் எவரையும் அடையாளம் காண்பதென்பது நாராயணருக்கு அசாத்தியமான செயல். எனினும் ஸ்ரீஹரி இவ்வாறு செய்ய இயலாதே. அவர் தேவி லட்சுமியை பிரிந்து செல்வது சாத்தியமல்ல.
இறைவனானவன் தன் பக்தர்களின் தவத்திற்கான பலனை அளித்தேயாக வேண்டும். அதுவே நியதி. வரமளிக்கும் தருணத்தில் நன்மை தீமையை பரிசீலிக்க இயலாதது. தன் பக்தர்களின் இச்சைகள் அனைத்தையும் நிறைவேற்றித்தான் தீர வேண்டும். அதையே நாராயணரும் செய்தார். மிக்க நன்றி. ஆகட்டும் சுவாமி, இல்லம் செல்வோம். தமக்கு பணிவிடைகள் புரியவே ஆர்வமோடு காத்திருக்கிறோம். மிக்க நன்றி. யுத்த பயிற்சியை துவங்கலாமா? பெரும் வீரனாவாய். என்றும் முதல் தாக்குதலுக்கு சத்ருவின் மன உறுதியை இலக்காக்க வேண்டும். அந்த தாக்குதலே யுத்தத்தின் முடிவை நிர்ணயிக்கக்கூடியது. அதற்கென்ன, எனது நண்பரை கண்ட மாத்திரத்தில் சத்ரு அஸ்திரங்களை எல்லாம் திறந்து விடுவானே. அவ்விதம் சத்ருவை குறைத்து மதிப்பிடாதிருப்பதும் அவசியம். முதல் தாக்குதல் பலனளிக்காவிடல் ஒரு வீரன் தன்னை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு ஆயுதத்தை கரத்தில் ஏந்த வேண்டும். இனி ஸ்ரீஹரியால் தேவி லட்சுமியையும் அடையாளம் காண இயலாதா? கணவன் மனைவியின் உள்ளங்களில் அகங்காரம் தொழிற்பதை தவிர்ப்பது சாத்தியமல்ல. அந்த அகங்காரமே தற்போது தேவி லட்சுமியின் உள்ளத்தில் நிறைந்தது. நாராயணனை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். எமது இச்சையை பூர்த்தி செய்வது தமக்கு அசாத்தியமாக இருந்தது. எனினும் என்னை தியாகம் செய்து எனது சகோதரிகளை மிக எளிமையாக அரவணைக்க இயன்றதா? இதுதான் தம்மை பொறுத்தமட்டில் அன்பிற்கான அடையாளமா? இதுதான் அன்பை வெளிப்படுத்தும் விதமா?
தமக்கும் தவறாக தோன்றுகிறதா தந்தையே? தமது ஏனைய 5 புதல்விகளும் நிகழ்த்தியது தமக்கு ஏற்புடையதா? முன்னமே நான் உனக்கு எடுத்துரைத்தேன். உனது மகிழ்ச்சியான இல்வாழ்க்கையே என் மகிழ்ச்சிக்கான ஒரே காரணம் என்றேன். பின்பும் நீ இவ்வாறு செய்ய அவசியம் என்ன? உன்னை இருதயத்திலிருந்து வெளியேற்றும்படி ஹரியிடம் நீ கூறிய காரணம் என்ன? எனது கணவரின் ஹிருதயத்திற்கான பூரண உரிமையை கோரியது எவ்வகையில் அபராதமாகும் தந்தையே? எனது இதயத்தில் குடிக்கொண்டிருப்பது அவர் மட்டும்தானே. அவ்வாறு இருக்க அவர் ஹிருதயத்தில் வேறு பலரோடு அவர் இடமளித்திருப்பதை சகிக்க இயலுமா? நினைவு மறக்கின்றாய் மகளே. உனது கணவரானவர் ஒரு சாமானிய பிறவி அல்ல. அவரே சிருஷ்டியின் பரிபாலகர். அவரது இருதயத்தில் பிரபஞ்சமே குடிகொண்டுள்ளது. அதனை நீ உனக்கு மட்டும் உரிமை கோருவது உச்சிதமாகாது. எண்ணிப்பார், இன்று உனது தன்னல எண்ணமே உன்னிடமிருந்து அவரை பிரித்துள்ளது. இல்லை, நான் எந்த தவறும் இழைக்கவில்லை. நான் என் நாராயணரை மீண்டும் அடைந்தே தீருவேன். அவரது பூரண அன்பையும் பெறுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, அன்னை லக்ஷ்மி பிடிவாதத்தை கைவிட மறுக்கின்றார். அன்னைக்கும் சுவாமிக்கும் நடக்கும் பூசலின் காரணத்தால் சிருஷ்டி தவிப்பில் ஆழ்ந்துள்ளது. எங்கும் துன்பம் வியாபித்துள்ளது. ஸ்ரீஹரி திரும்ப வேண்டும் பிதாமகரே. தேவர்களான எங்களுக்கு அவரின்றி கடமையை நிறைவேற்றுவது கடினமானது. ஏனெனில் சிருஷ்டியின் பரிபாலகரான நாராயணரே அனைத்தையும் மறந்து பாதாளத்தில் வசிக்கிறார். தரணியின் துன்பங்களை அவர் உணரவில்லை. அவர் மீள்வது அவசியமானது. தாமே அதற்கு வழி கூறுங்கள். நாராயணர் தன் விருப்பப்படி சென்றார். தன் விருப்பப்படியே திரும்ப எழும் தேவேந்திரா. எமது வாழ்வு தன்னில் எவ்வப்போது சங்கடங்கள் தோன்றினாலும் என்னை அதிலிருந்து காப்பதற்காக தேவி லட்சுமி உடன் விரைந்தோடி வருவார். ஆனால் இன்று அவரது வாழ்வினில் இத்தகைய துன்பமான நிலை உருவான போது அவருக்கு உதவ அவரை நாடி நான் செல்ல வேண்டாமா? அதனை நான் மறுக்கவில்லை. உதவத்தான் வேண்டும். ஆனால் நம் வார்த்தையை புரிந்து கொள்ளும் நிலையில் தற்சமயம் அவர்கள் இல்லை. ஏற்க மாட்டார்கள். மகாதேவரே, அகிலாண்டேஸ்வரா, எனக்கு உதவ வேண்டுகிறேன். நான் தமது உதவியை நாடியே வந்தேன். தம் வழிகாட்டுதல் தேவை. தேவி, தாம் கவலை கொள்ளாதீர்கள். சங்கடம் அனைத்தும் விலகும். தேவி, என்னுடைய தந்தை நானே தவறிழைத்தேன் என்கிறார். தாமே கூறுங்கள், என் சுவாமி என்னை தியாகம் செய்யும் அளவு பாதகமாக நான் என்ன கூறினேன்? என் சகோதரிகளோடு அவர் வசிக்கும் அளவு என்ன கூறினேன்? சர்வேஸ்வரா, தாம் அகிலத்தின் துன்பங்களை பருகுபவர். ஆலகாலத்தையும் தம் கண்டத்தில் ஏற்றீர்கள். சிருஷ்டியை காப்பதே தமது பிரதான நோக்கம். இன்று எனது புதல்வியின் இல்லற வாழ்க்கையானது தகாத சூழ்நிலையினால் சிருஷ்டியின் அமைதியானது சீர்குலைய துவங்கியுள்ளது. தம்மிடம் நான் வேண்டுகிறேன், தாம் நாராயணரை பாதாளத்திலிருந்து மீட்டு எனது புதல்வியையும் சிருஷ்டியையும் சங்கடத்திலிருந்து காக்க வேண்டும்.